ஹரஹர நம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா. திருநாளுடைய சிவனே போற்றி, எந்நார்க்கு மற்றும் இறைவா போற்றி போற்றி. காவாய் கடக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. விஷாலாட்சி அம்பிகா சவேதே காசி விஸ்வநாதர் ஆலயம் கும்பகோணம் மகாமகம் குலத்தில் அருகில் உள்ளது. இந்த சிவாலயம் பார்த்தேன்னா 9 கன்னிகளுக்கு பாவமோக்ஷனை கொடுத்த ஸ்தலம். 9 கன்னிகள் யார் யாருன்னு பார்த்தேன்னா நவகன்னிகள் நீங்கள் சொல்லுவோம். 9 நவகன்னிகள் யார் யாருன்னு பார்த்தேன்னா 9 நதிகள்: கங்கா, யமுனா, நர்மதா, சரஸ்வதி, காவேரி, கோதாவரி, துங்கபத்ரா, கிருஷ்ணா, சரயு. இந்த 9 நதிகள், இங்கே 9 நதிகளும் சொரூபமாக இருக்கா. இங்கே நம்ம நதிகளை நதிகளாக தான் பார்க்க முடியும், ஆனால் இங்கே நதிகள் சொரூபமாக இருக்கா. உலகத்திலேயே நதிகளுக்கு கோயில்னு பார்த்தேன்னா இந்த கோயில் மட்டும்தான். காசி விஸ்வநாதர் ஆலயம், விஷாலாட்சி அம்பிகா சமேத காசி விஸ்வநாதர் ஆலயம்தான். நவகன்னிகளுக்கு பாவ மோட்சனை கொடுத்த ஸ்தலம். அதாவது இந்த நவகன்னிகள் காசியில் போய் காசி விஸ்வநாதரை முறையிடுறா. எல்லாரும் பாவத்தை எங்கள்கிட்ட கழிக்கிறா, எங்களோட பாவத்தை எங்கே கழிக்கிறதுன்னு முறையிடுறா. அதுக்கு சுவாமி காசி விஸ்வநாதர் நான் இங்கே கும்பகோண சேத்திரத்தில் சுயம்பா வீட்டில் இருக்கேன், நீங்கள் அங்கே போய் வழிபடுப்போ, அங்கே வழிபட்டால்னா உங்களுக்கு பாவ மோசனை கிடைக்கும்னு சொல்கிறா. அதுமாரியே நவகன்னிகளும் இங்கே வரா. இங்கே சுவாமியை வழிபட்டு அவள்கிட்ட பாவ மோசனை பெறா. அதுதான் மகாமகம், கும்பமேளான்னு சொல்லக்கூடியது. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. மாசி மாதம் மகா நட்சத்திரம், மேஷ லக்னத்தில் நீராடுவா. அந்த நீராடின காசி போனாலும் பாவங்கள் வரும், ராமேஸ்வரம் போனாலும் பாவங்கள் வரும். இந்த மகாமக குளத்தில் நம்ம நீராடினா அந்த பாவங்கள் அத்தோட முடிஞ்சதாக ஐதீகம். மொத்தம் கும்பகோணத்தில் பார்த்தீங்கன்னா 12 சிவாலயம், 5 விஷ்ணு ஆலயம் பிரதானம். இந்த 12 சிவாலயம் 5 விஷ்ணு ஆலயம் சேர்ந்து இங்கே தீர்த்தவரி ஆகிறது தான் ரொம்ப விசேஷம். அதுதான் மகாமகம். குரு சிம்ம லக்னத்தில் இருக்கிறது தான் சிம்ம லக்னத்துக்கு பயிற்சி ஆறாரு, அப்போ தான் மகாமகம் உருவாகுது. அதுதான் மகாமகம் சொல்கிறது. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மகாமகம் வரும், வருஷம் மாசி மகம் வரும். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 9 கன்னிகளுக்கு பரிகாரம் உண்டு. கல்யாணம் ஆகாத குழந்தைகள் கல்யாணம் ஆகும், குழந்தை பிறக்காது குழந்தை பிறக்கும், வயசுக்கு வராத குழந்தைகள் வயசுக்கு வருவா. ஜாதகத்தில் எந்த விதமான தோஷங்கள் இருந்தால் நிவர்த்தி ஆகும். அதை தவிர்த்து இங்கே மாதம் பௌர்ணமி திதிக்கு நீங்கள் சுவாமி அம்பாளுக்கு நவகன்னிகளுக்கும் பாலாபிஷேகம் பண்ணி அவள் வழிபட்டு அவளுக்கு லலிதா சகஸ்ரநாம திருசதி வாசித்து எல்லாம் பண்ணி அவளுக்கு பூஜை நடந்துட்டுருக்கீங்க. இதெல்லாம் பிரசித்தமாக இருக்கும். செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு இந்த 3 நாளும் அம்பாளுக்கு உகந்தது. இந்த 3 நாளில் வந்தால் பரிகாரம் பண்ணிக்கலாம். பரிகாரம் பார்த்தேன்னா குளத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு தான் வரும். இந்த குளத்தில் பார்த்தேன்னா மொத்தம் 21 கிணறு இருக்குது. இந்த 21 கிணறு யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா குளத்தை சுற்றி 16 லிங்கம் இருக்குது. இந்த 16 லிங்கமும் குளத்துக்குள்ள கிணறா தீர்த்தமாக இருக்கா. பஞ்சபூதங்களும் அதில் தீர்த்தமாக இருக்கா. மொத்தம் 21 கிணறு. இந்த 21 கிணறுல ஸ்நானம் பண்ண புண்ணியம் இந்த குளத்தில் நம்ம குளித்தா உண்டு. மகாமகத்து அன்னைக்கு இந்த 21 கிணறுலேருந்து தண்ணி எடுத்து நமக்கு ஊற்றுவா. கும்பகோண சேத்திரத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் மாசி மகம் உண்டு. பிரம்மோற்சவம் 10 நாள் பிரம்மோற்சவம். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றது தான் மகாமகம். இந்த வருஷம் மாசி மகமும் இங்கே உண்டு. வருஷம் மாசி மகம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் வர பௌர்ணமி திதியை கணக்கு பண்ணி அதில் 10 நாள், அதுக்கு பௌர்ணமி திதியிலேருந்து முன்னாடி 9 நாள் திருவிழா பிரம்மோற்சவம் நடக்கும். 10ஆம் நாள் தீர்த்தவரி ஆகும். இதில் 8 சிவாலயம் கலந்துக்கும். மிச்சம் 4 சிவாலயம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறதுனால இந்த 8 சிவாலயம் கலந்துக்கணும். அதுலேயும் நம்ம நீராடணும். அந்த பாவங்கள் அத்தோட முடிஞ்சதாக ஐதீகம். 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 12 சிவாலயமும் 5 விஷ்ணு ஆலயம் சேர்ந்து நீராடுவா. அதுதான் மகாமகம்.